viewers, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிளான ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் மூக்குத்தி அம்மனோட ஸ்பெஷல் பால் பொங்கல். ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சின்ன உலக்கில் ஓரளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஊறின அரிசிக்கு ஈக்குவலான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுட்ருக்கேன். இந்த உலக்கில் தான் ஒரு உலக்கு எடுத்தேன். பச்சரிசி வச்சு செய்யணும். அது அந்த டம்ளர் அளவுக்கே சமமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வேகட்டும். ஓரளவுக்கு பாதி வெந்து வரும்போது நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு பால், ஏற்கனவே காய்ச்சின பாலை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். திருப்பி அந்த பாதி வெந்திருக்க அரிசி முழுசாக வேகிற அளவுக்கு இந்த பாலில் வேக விடணும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சரிசி எவ்வளோ சீக்கிரம் வேகுங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு இந்த 2 டம்ளர்லையுமே வேகலை. திருப்பி கொஞ்சம் பால் சேர்த்து தான் வேக வச்சேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலே வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் சாதம் நல்லா வேகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வர ஸ்டேஜில் பாதியை நான் எடுத்து தனியாக வச்சுட்டு பாதி இதில் மட்டும் சுகர் சேர்த்துருக்கேன். இதில் எவ்வளோ சுகர் உங்களுக்கு இனிப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தாளிச்சு கொட்டுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், நான் பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நெய்யோடு அதையும் இந்த சாதத்தில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்துலேயே நம்ம திருப்பி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சாதத்தை இதில் எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம காரம் செய்யல சால்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நெய் ஊற்ற வேண்டாம். நம்ம சால்ட் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னே தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையானதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கரண்டியில் நெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 வரமிளகா, ஒரு 5-6 மிளகு நம்ம நுணுக்காமே போடுவோம். உடைச்சி போட்டோம்னா பசங்களுக்கு காரம் வரும். அதனால உடைக்காமே தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அந்த உப்பு போட்டு வச்சுருக்க சாதத்தில் கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு காரமான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஸ்வீட் அண்ட் காரமான 2 பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் யுவர் தேவ்யா.